சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒருவேளை மகிழ்ச்சியாக வேறு காரியத்தில் இல்லைனாலும் இன்றைக்கி கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக வந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய சமூகம், கர்த்தர் நம்மளை மனமகிழ்ச்சிக்குள்ளாக ஆக்குகிற தேவன். அதனால் அவருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க. கர்த்தர் நம்மளை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, ஆகாயத்து பட்சிகளை எல்லாம் கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை கூட நம்ம பரமபிதா பிழைப்பூட்டுகிறார்னு இருக்குது. அப்போது அவங்கள பார்க்கிலும் இந்த ஆகாயத்து பறவைகளையும் பூக்களையும் இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் நம்ம விசேஷித்தவர்கள் இல்லையா? அதனால் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அந்த விசேஷித்த கிருபை நிமித்தமாக கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம். இன்னைக்கு பவுல் கூட அதுதான் சொல்லுகிறாரு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், அந்த ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4:4 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒருவேளை நம்ம இன்னைக்கு உணவுக்காகவும் உடைக்காகவும் இருப்பிடத்துக்காகவும் கவலைப்படாதவர்களாக இருந்தால் கூட வேறு விதமான கவலைகள் உங்களை ஒருவேளை அழுத்தி கொண்டிருக்கலாம். வேலை குறித்ததான கவலைகளாக இருக்கலாம், உங்களுடைய பொருளாதார தேவைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் குறித்து, அதுதான் பவுல் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி இந்த காலை வேளையில் கூட நம்மளை ஒரு விசை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று கர்த்தரை நம்ம துதிப்போம். 4 மாதங்களாக கர்த்தர் நம்மளை அதிகம் நல்லா வழி நடத்திட்டு வந்திருக்கிறாரு. நம்மளுடைய எல்லா தேவைகளையும் அதிசயமாய் சந்தித்தார். அதனால் அவருடைய தேவைகள் எல்லாம் அறிந்த தேவன், நம்ம வாசித்த வசனத்தின்படி நம்மளை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், நம்மளுக்கு எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாரு. அதனால் ஒன்றுக்கும் கவலைப்படவே நம்ம தேவையே இல்லை. எல்லா கவலைகளையும் பாரங்களையும் ஒரு விசை நீங்கள் இறக்கி வைத்துட்டு அவருடைய சமூகத்தில் வைங்க. நம்ம மனுஷங்கக்கிட்ட நம்மளுடைய கவலைகளையோ பாரங்களையோ இறக்கி வைத்தா ஒருவேளை பரிதாபப்படுவாங்க. ஆனால் அந்த சொல்யூஷனை தர்றது கர்த்தர் மட்டும்தான். அதை உணர்ந்தவர்களாக தேவ சமூகத்தில் ஒரு சந்தோஷத்தோடு பவுல் சொன்னது போல் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷத்தை வேறு விதமாக தேட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நம்மளை அபரிவிதமாய் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த தினத்தில் கூட கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வரும்படியாய் நீங்கள் எங்களுக்கு செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே 4 மாதங்களை ஆண்டவரே கடக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை செய்தீர் கர்த்தாவே. உடைய கிருபைக்காய் நன்றி ராஜா. இந்த இடத்துல கூட ஆண்டவரே இந்த ஓய்வு நாளில் உடைய சமூகத்தில் சபையாய் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் வர தடைப்பட்டவர்களை கூட நீங்கள் அழைத்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட உடைய கிருபை இருப்பதற்காய் நன்றி அப்பா. உடைய கிருபை ஆண்டவரே எங்களை விட்டு விலகாது இருக்கும்படியாக நீ செய்து கொண்டு வருகிற ஒவ்வொரு நன்மைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கை எங்களோடு கூட வைத்திருக்கிறீங்க. நன்றி ராஜா. இந்த காலை வேளையில் கூட ஒரு சந்தோஷத்தினால சமாதானத்தினால நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் நிரப்பும்படியாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எந்த விதமான கவலைகளாக இருந்தாலும் அவைகள் எல்லாம் நாங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு உம்மை ஆராதிக்கிறதுக்கு கூடியிருக்கிறோம் அப்பா. நீர் மகா பெரிய தேவன் ராஜா. நீர் ஆண்டவரே இந்த உலகத்தை ஆளுகிற தேவன். நீர் எங்களுக்குள்ள ஆட்சி செய்கிறீர் கர்த்தாவே. இந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கிறீங்களே நன்றி அப்பா. எங்களுடைய முழு இருதயத்தோடும் அப்பா, முழு மனதோடும் ஆவியோடும் நாங்கள் உண்மை துதிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபையை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளின் ஒவ்வொரு வேளையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையை நீங்கள் நடத்தும்படியாய், இந்த ஆராதனைக்கு நீர்தான் மையம் ராஜா. ஆண்டவரே நாங்கள் வேறு எந்த ஒரு சிந்தையும் இல்லாதபடிக்கு ஆராதனைக்குரியவரை நாங்கள் ஆராதிக்கிறதுக்கு கிருபையை தாங்க. எங்களுடைய பாடல் வேளையில் கர்த்தாவே நீர் மகிமைப்படும்படியாய் ஆண்டவரே நீங்கள் இந்த இடத்துல இருக்கும்படியாய் மகிமையுள்ள தேவனை நாங்கள் ஒரு விசை கர்த்தாவே நாங்கள் போற்றி துதிக்கிறதற்கு எங்களுடைய வாய்களை எல்லாம் நீங்கள் திறக்கும்படியாய் உதவி செய்யுங்கப்பா. எல்லா கவலைகளையும் இறக்கி வைத்து விட்டு கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் சந்தோஷத்தோடு அவனை ஆராதிக்கிறதுக்கு கிருபையை தாங்க, பலத்தை தாங்க ராஜா.
ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கேட்க போகிற சத்தியத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பேசுகிற அப்பா உமது அடியானை கூட நீங்கள் மறைத்து தேவ ஆவியானவருடைய வார்த்தை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய குருட்டாட்டமான கண்கள் ஆண்டவரே, எங்களுடைய செவிகள், எங்களுடைய இருதயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஒரு விசை கர்த்தாவே. எல்லா நிர்விசாரங்களையும் எங்களை விட்டு நீங்கள் அகற்றி போடும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எல்லா கன நித்திரையின் ஆவிகளும் ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்காதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் விழிப்புள்ளவர்களாய் ஆண்டவரே உம்முடைய வசனத்திற்கு நேராக எங்களை செவி சாய்க்கிறதுக்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்க. இந்த காலை வேளையில் நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் சபையோடு சேர்ந்து உம்மை துதிக்கிறதுக்கு எங்களுக்கு பலத்தை கொடுங்க ஆண்டவரே, கிருபையை கொடுங்க ராஜா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் சொல்லியிருக்கிறார் கர்த்தாவே. அதே போல ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, எந்த விதமான கலக்கத்திலையும் அப்பா ஒரு திகிலுக்குள்ளாயும் உடைய பிள்ளைகள் இருப்பார்களே ஆனால் கர்த்தாவே, எல்லாவற்றையும் நாங்கள் ஒதுக்கிவிட்டு உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்மை துதிக்க எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை நீங்கள் மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்க. மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். சொல்லுவோமா? பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இந்த இடத்துல வாசம் செய்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போலொரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போலொரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம்
துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. மீண்டும் ஒரு புதிய நாளிலும் இந்த மாதத்தில் கடைசி வாரத்திலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசும்படியாய் கர்த்தர் என்னை ஏவிய வார்த்தைகளை கொண்டு உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். தொடர்ச்சியாக நாம் விசுவாசத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம்ல. சிறிய அளவு விசுவாசமாக இருந்தாலும் மலை போல பெரிய பிரச்சனைகளை பார்த்து பேசும்போது அந்த மலை என்ன செய்யும்? கடலில் போய் சமுத்திரத்தின் ஆழத்தில் போய் விழும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சிறிய அளவு ஒரு சிறிய காரியம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை குறித்து உங்களோடு கூட நான் பேசி வருகிறேன். சின்ன காரியம்தான், எதையுமே கர்த்தர் அற்பமான காரியங்கள் தான், அற்பமான ஆரம்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூரணமாய் மாற்றுகிற தேவன். எப்பொழுது தெரியுமா? எப்பொழுதெல்லாம் நாம் அற்பமாய் அவரிடத்தில் சார்ந்து கொள்ளுகிறோமோ நம்மை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அற்பமான ஆரம்பம் சம்பூரணமாய் முடிய செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம் இல்லை, நாம் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும் போது மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? சத்ருவை கீழ்ப்படுத்தி கொள்ள முடியும், இல்லை சவால்களை மேற்கொள்ள முடியும். விசுவாசத்தின் அளவுக்கு தக்கதான் என்னுடைய உயரம், என்னுடைய ஓட்டம் இருக்கும். இன்னொரு காரியம் சொல்கிறேங்க இல்லைங்க, என்னுடைய விசுவாச வாழ்க்கை, என்னுடைய விசுவாச ஜீவியத்தின் அஸ்திவாரத்தை கொண்டுதான் நான் மேலே கட்டடத்தை எழுப்ப முடியும். என்னுடைய விசுவாசத்தின் அளவு, ஃபவுண்டேஷன் எவ்வளவு இருக்குதோ அதுதான் விசுவாச வாழ்க்கைக்குரிய அஸ்திபாரம். என்னுடைய விசுவாசத்தின் அளவுக்கு தக்கது போல தான் நான் கட்டடத்தை மேலே எழுப்ப முடியும். அப்போ இந்த விசுவாசத்தை எப்படி எனக்குள்ள பெருக்கிக் கொள்வது, இல்லை விசுவாசத்தில் வளர்வது எப்படி என்பதை குறித்து சில காரியங்கள் உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். விசுவாசத்தில் வளர்வது எப்படி, நான் எப்படி ஃபெய்த் இல்லை என்னுடைய விசுவாசத்தில் நான் என்னை எப்படி வளர்த்து கொள்வது, என்னை நிலைநிறுத்திக் கொள்வது அப்படின்னு சொல்லி உங்களோடு கூட நான் பேச போகிறேன். தேவனுடைய மிகச்சிறந்த 2 பண்புகள் உண்டு. தேவனுக்கு மிகச்சிறந்த 2 பண்புகள். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நேர்மையானவர், அவர் உத்தமர். எத்தனை பேர் புரியுது? அவர் நேர்மையானவர் இல்ல, அவர் உத்தமர். 2வது, அவர் சகல காரியங்களையும் செய்யக்கூடிய திறன் உள்ளவர், இல்ல ஆற்றல் உள்ளவர். இந்த 2 காரியத்தை விட்டு அவர் ஒருபோதும் என்ன செய்ய போறதில்ல, பின்மாறி போவே மாட்டார். அவர் உண்மை உள்ளவர், இல்ல அவர் என்ன சொன்ன, உத்தமர். 2வது, அவர் திறன் உள்ளவர், திறமை உள்ளவர் அல்ல. இந்த உலகத்தில் திறமைக்கு மதிப்பு இருக்குது. திறன் எனது பலன். திறன் உள்ளவர், ஆற்றல் உள்ளவராக இருக்கிறார். இந்த 2 காரியங்களை, இந்த 2 பண்புகளை உடையவர் தான் யாரு? தேவனாகிய கர்த்தர். விசுவாசத்திற்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. என்னுடைய விசுவாச வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? தேவன் உண்மையுள்ளவர், இல்ல தேவன் உத்தமர் என்பதையும், அவர் சகல காரியங்களையும் செயல்படுத்தும் ஆற்றல் கொண்டவர் என்பதையும் நான் நம்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் செயல்படுகிறேன் பாருங்க. இந்த செயல்பாடு தான் விசுவாசம். எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. தேவன் உத்தமர் என்பதையும், அவர் சகலவற்றையும் செய்யும் அதிகாரம், சகல வல்லமை உடையவர் என்பதை அறிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் செயல்படுகிறேன் பாருங்க. இந்த செயல்பாடுக்கு பேர் தான் விசுவாசம். நம்ம என்ன நினைக்கிறோம்? அநேக நேரம் நம்முடைய விசுவாசம் என்பது சில நேரம் சுருக்கி கொள்கிறோம். ஒரு பொருள் சார்ந்ததா இருக்கிறோம். என்னுடைய வீட்டுக்காக நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய வாகனத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். விசுவாசம் பொருள் சார்ந்தது, நிகழ்வு சார்ந்தது, இல்ல சம்பவம் சார்ந்தது. என்ன இருக்கணும்? என்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், என்னுடைய பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும். நிகழ்வு சார்ந்தது
இதுதான் நம்ம விசுவாசம் நினைக்கிறோம். இது விசுவாசத்தினுடைய ஒரு பகுதி. ஒருவேளை இது சொல்லணும்னா இதெல்லாம் பேசிக் இல்ல ஒரு எலிமெண்டரி லெவல் உள்ள விசுவாசம். ஆனால் உண்மையாய் விசுவாச ஜீவியம் என்பது தேவன் உத்தமராகவும் சகலவற்றையும் அவர் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர் என்பதையும் அறிந்து அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து செயல்பட ஆரம்பிக்கிற பாருங்க, அந்த செயல்பாடு தான் விசுவாசம். ஹல்லேலூயா. தேவ ஊழியர்கள் வேதத்திலும் சரி இல்ல மிஷனரிமார்களும் சரி, அவர்கள் அதை அந்த விசுவாசத்தினுடைய அளவுகோலுக்கு தக்க கர்த்தர் அவர்களை என்ன செய்தார்? பயன்படுத்தினார். அது மாத்திரமல்ல, அவர்களை கொண்டு அநேகரை ரட்சித்தார். அந்த ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை கொண்டு அநேகரை என்ன செய்ய முடியுது? ரட்சி. அப்போ விசுவாசம் என்பது, நான் விசுவாசத்தில் வளரணும் அப்படின்னா நான் முதலாவது நான் எண்ணக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? தேவன் உத்தமர், உண்மையுள்ளவர், உத்தமர். இரண்டாவது என்னது? அவர் சகலத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல், திறன் உள்ளவர். இந்த ரெண்டு காரியம் மாத்திரம் நீங்க எப்பொழுதுமே உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருங்களேன். உங்களுடைய வாழ்க்கையில சத்ருவானவன் பயமுறுத்துறோம் நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியும், என் தேவன் சகலவற்றையும் செய்ய ஆற்றல் உள்ளவர். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை திருப்பிக் கொள்வோம் பாருங்க. அவர் உத்தமர் என்பதை குறித்து முதலாவது பார்க்கிறோம். தேவன் உத்தமர் அப்படின்னு சொல்லி அந்த முதல் குறிப்புக்கு தக்க வசனங்களை எடுத்துக்கொள்ளலாம். என்னாகமம் 23ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? ஹல்லேலூயா. அவர் உத்தமர் என்பதற்கு இந்த ஒரு வார்த்தையின் மூலமாய் உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்லவே, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல அல்ல அல்லன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அடுத்த பகுதி பாருங்க, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஹல்லேலூயா. பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல. அப்ப மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? ஆமா, வாய் திறந்தா, சில பேர் வாய் திறந்த உடனே தெரியும் உள்ள அவ்வளோ அடுக்கி வச்சிருப்பாங்க, அப்படிதானே? அப்ப மனிதர் என்பவன் எப்படி? பொய் சொல்லக்கூடியவன். அப்ப நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், தேவன் கூட மனிதனுடைய சாயல தானே வந்தார் இல்ல? அவர் மனிதனாய் பிறந்தாலும் கூட மனித ரூபத்தில் இந்த பூமிக்கு எப்படி அவரு அனுப்பப்பட்டார், வந்தார். அவரிடத்துல எவ்வளவு வேணும் என்ன செய்ய, என்ன இல்லை, பாவம் இல்லை, எந்த அளவுக்கு அவருடைய அசுத்தம் அவரிடத்துல இல்லை. அப்ப பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. மனம் மாற, இல்ல நான் தவறா சொல்லிட்டேன், நான் சொன்ன வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் மனுஷனுடைய புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினா, அந்த வெளிப்படுத்தின காரியத்தை அவர் என்ன செய்வார்? கட்டாயம் அப்போ செய்வார் என்ற உறுதித்தன்மை, நம்பிக்கை எனக்குள்ள இருக்கணும்னா எனக்கு என்ன வேணும்? நான் நம்புறேன். ஆனால் நம்பிக்கையை காட்டிலும் விசுவாசம் என்பது, அதை நான் நம்புறேன், அதன்படி ஒரு செயல்ல நான் இறங்குற பாருங்க, அதுதான் விசுவாசம். நம்புறேன் பாஸ்டர், நான் கர்த்தரை நம்புறேன், ரைட்டு, ஆனா நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. நம்புறேன், நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கை அடுத்த ஸ்தானத்திற்கு, இடத்திற்கு நம்ம கொண்டு செல்லணும்னா விசுவாசம். அந்த விசுவாசம் என்பது செயல்பாடு. நான் மறுபடியும் சொல்றேன், தேவன் உண்மையுள்ளவர், அவர் சகலவற்றையும் செய்ய ஆற்றல் உள்ளவர் என்று நம்பி அவர் எனக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகளை படி நான் கேட்டு செயல்படுகிறேன் பாருங்க, அந்த செயல்பாடு தான் விசுவாசம். செயல்படாம நான் கையை கட்டிக்கிட்டு நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், டெய்லி நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னு சொன்னா அந்த விசுவாசத்திற்கு ஒரு வேல்யூ இல்லை, ஒரு மதிப்பே இல்லை. இப்போ விசுவாசம் என்பது என்னது? செயல்பாடு. நான் கிறிஸ்து இந்த வார்த்தை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு, இந்த வார்த்தை வெளிப்படுத்தின இந்த வார்த்தைக்கு நேராய் என்னை நான் செயல்படும்படி நான் ஒரு ஆக்ஷன்ல இறங்குறேன்ல, அந்த ஆக்ஷன் பேர் தான் விசுவாசம். ஃபெய்த்னா அதுதான். ஹல்லேலூயா. அதுல கடைசி பகுதியில் பாருங்களேன், அவர் சொல்லியிருக்கிறாரு, சொல்லியும் வசனித்தும், இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. சொல்லியும், அவர் சொன்னாரு அப்படின்னா என்ன சொல்லலாம்?
he said. ஆங்கில வேதாகமத்தில் அப்படிதான் இருக்கு, said. வசனித்தும் அப்படின்னா ஸ்போக்கன் அப்படின்னு இருக்குது. எத்தனை பேர் கர்த்தர் எனக்கு இதை சொல்லியிருக்கிறாருன்னு சொல்ல முடியும்? ஆமா, ரொம்ப பேருக்கு பேசுறதே இல்லை போல. தேவன் எனக்கு இதை சொல்லியிருக்கிறார் பாஸ்டர், எனக்கு திருமணம் ஆறதுக்கு முன்பாடு கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு என்னோடு கூட சொல்லியிருக்கிறார். பேசினார், ஸ்போக்கன் வேர்ட். பைபிளில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் தேவனால் பேசிய வார்த்தைகள். இது எத்தனை பேருக்கு தெரியும்? வேதாகமத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஸ்போக்கன் வேர்ட் ஆஃப் த லார்ட். தேவனால் பேசிய வார்த்தைகளை தான் அங்க வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது. வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ அப்படின்னா ஸ்போக்கன் வேர்ட், நான் பேசிய இந்த வார்த்தை நீங்க விசுவாசித்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் என்ன செய்யும்? நடக்கும். அப்படிதானே இல்ல? ஆனா நம்ம இந்த விசுவாசத்தை என்ன வச்சுக்கிட்டோம்? இன்னும் ஒரு நம்மளுடைய செயல்பாடோட இன்னொரு காரியத்தை கூட்டி வச்சுட்டோம். விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அந்த விசுவாசம் எந்த அளவுக்கு நான் வளரணும் அப்படின்னா செயல்பட ஆரம்பிச்சாதான் என்ன செய்ய முடியும்? ஒரு செயல்படாத ஒரு வால் கிளாக் நம்ம வீட்டில் இருந்தோம்னா எப்படி இருக்கும்? வால் கிளாக்கை கூட விடுங்க, செயல்படாத ஒரு வாஷிங் மிஷின் இருந்தால் நம்ம வீட்டில் எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? இடத்த அடைச்சிட்டு இருக்கோன்றாங்க ஒருத்தங்க அதுக்கு மேலே ஏதாவது வைக்கிறதுக்கு ஒரு டேபிள் மாதிரி ஆயிரும் இல்லை இல்லையா? ஆமாவா? தூக்கி போடவும் மனசு வராது நமக்கு. என்னைக்காவது ஒரு நாள் வேலை செய்யும் அப்படின்னு நினைப்போம் இல்லை? அப்போ செயல்படாத விசுவாசமும் டஸ்ட்டு சேர்த்து வைக்கிற ஒரு இடமா தான் மாறும். எப்போ விசுவாசத்தில் நான் வளரணும்னு நினைக்கிறேனோ கேட்ட வார்த்தையை செயல்பட தொடங்குறேன் பாருங்க, அந்த செயல்பாட்டுக்கு பேர் தான் விசுவாசம். இப்போ புரியுதா உங்களுக்கு? எனக்கு விசுவாசம் இருக்குது, நான் கையை கட்டிக்கிட்டு நான் விசுவாசிக்கிறேன், ஜெபத்தில் நான் விசுவாசிக்கிறேன்றது மாத்திரம் அல்ல, செயல்பட ஆரம்பிக்கிறது தான் விசுவாசம். உயிர் பெறுகிற ஒரு விசுவாசம், உயிரோடு இருக்கிற வேலை செய்கிற விசுவாசம். ஞாபகம் வச்சுக்கோங்க, வாஷிங் மிஷின் வேலை செய்யுதுன்னா அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இயங்குது. அப்போது நான் கேட்ட வார்த்தை எனக்குள்ளே ஏதாவது இயங்கணும்னா நான் என்ன செய்யணும்? செயல்பட ஆரம்பிக்கணும். அந்த செயல்பாடு தான் விசுவாசம். நீங்கள் இதை எப்படி கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை வளர செய்ய முடியும், விசுவாசத்தில் வர்த்திக்க முடியும். அப்போது பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு நிறைவேறும். ஒருத்தர் கூட ஆமென்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தார்னா அதை நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவர். அவர் வார்த்தையை சொல்லிட்டு ஐயோ நான் தெரியாம சொல்லிட்டேன், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல அல்ல. நம்ம சில நேரம் பேசிடுவோம், அப்படிதானே இல்லை? சில நேரம் சில காரியங்களை பேசிடுறோம், சில காரியங்கள் நம்ம பேசுனது கூட மறந்துடுறோம் இல்லை? ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யலான்னு சொல்லியிருப்போம், அவர் தலையை சொரிஞ்சிட்டு நம்ம பக்கத்தில் நின்றுட்டே இருப்பார், நம்ம என்ன செய்துடுறோம்? மறந்துடுறோம். அதனால தான் தேவன் சொல்றார் பாருங்க, அவர் உத்தமர், சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நான் பேசியும் ஸ்போக்கன் முன்னாடியே பேசின காரியத்தை நிறைவேற்றாமல் நான் இருப்பேனா? அப்போ நான் தேவனை இன்னும் அதிகமாக விசுவாசித்து அவருடைய சமூகத்தில் வளரணும்னா 2 பண்புகளை நம்ம எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கணும். அவர் நேர்மையானவர், உத்தமர், சகலத்தையும் செய்யும் ஆற்றல் உள்ளவர், திறன் கொண்டவர். இது 2 காரியங்களை நம்ம நினச்சிட்டோம்னா நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரிடத்தில் கையில் ஒப்பு கொடுத்துட்டு நம்ம பாட்டு கர்த்தாவே உம்முடைய வேலையை நான் செய்ய போகிறேன், உமக்கென்று நான் நிற்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியும் பாருங்க இல்லை? அதே ஆதியாகமத்தின் 21ஆம் அதிகாரத்தின் 1-2 வசனங்களை கூட நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் முதிர்வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஹல்லேலூயா. இங்க ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். நம்ம அநேக நேரம் என்ன யோசிக்கிறோம், இது ஆபிரகாமுக்கு தானே, சாராளுக்கு தானே, இது பழைய ஏற்பாடு தானே அப்படின்னு நினைக்கிறோம். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும், நேற்று ஆபிரகாமுக்கு செய்த தேவன் இன்று உங்களுக்கும் எனக்கும் அவர் என்ன செய்ய முடியும்? வல்லவர், ஆற்றல் உள்ளவர். ஹல்லேலூயா.
இங்கு சொல்லப்பட்ட காரியம் பாருங்க, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் உரைத்தபடி சாராளுக்கு கடாட்சித்தார். அப்படின்னா என்னது? விசிட்டட் இருக்கு. கடாட்சித்தார்னா அருளினார். அவர் வந்து சந்தித்தார் இல்ல, சொன்னபடியே இல்ல, சொல்லி இருந்தபடியே சாராளுக்கு என்ன செய்தாராம்? தரிசனமானார். ஒருவேளை உங்களுக்கு சந்தித்தார் சொல்றதோட தரிசனமானார்னா நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எத்தனை பேர் வேத வாசிப்புல தேவனுடைய வார்த்தையை தரிசித்திருக்கிறீங்க? தரிசனம் என்பது இன்னும் அழகா உங்களுக்கு சொல்லணும்னா வெளிப்பாடு. எத்தனை தர உங்களுக்கு கர்த்தர் வேத வசனத்தின் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறார்? வெளிப்படுத்தி அவர் சொன்ன காரியம், அவர் சொன்னாரு, அவர் இப்ப சொல்ல முன்பே சொல்லியிருக்கிறார். சாராள் ஆபிரகாமை பார்த்து சொன்ன காரியம் தான், நான் உனக்கு என்ன செய்ய போறேன்? ஒரு குமாரனை கொடுக்க போறேன். அவர் ஏற்கனவே சொல்லி இருந்தார். ஆகவேதான் இங்க சொல்லப்பட்ட காரியம் அவர் சொல்லி இருந்தபடியே சாராளுக்கு கடாட்சித்தார். தேவன் ஏற்கனவே எனக்கு சொல்லி இருந்த காரியம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் வேதத்தை படித்து இருக்கிறேன் பாருங்க, அவர் எனக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார் சில காரியங்களை. அந்த காரியங்கள் சொல்லி இருக்கிறபடியே அவர் என்ன செய்தாரு? சாராளுக்கு உங்களுடைய விசுவாசம் வர்த்திக்க செய்வதற்கு அவர் சொல்லி இருந்த வார்த்தையின்படியே அவருடைய கடாட்சம், அவருடைய வெளிப்பாடு உங்களுக்கு அவசியம். எப்போ ஒரு காரியம் வெளிப்படும்? வெளிச்சம் வரும்போது. சரி, அதுக்கு முன்னாடி என்னது? விசுவாசம். நீங்க எல்லாம் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா போயிட்டீங்க. நார்மலா எனக்கு வெளிப்படணும்ன்றது கண்டுபிடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொருளை கண்டுபிடிக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் சிம்பிள், பேங் ஆன் டார்கெட், அவ்வளவுதான். ஒரு விஷயம் எனக்கு கண்டுபிடிக்கணும்னா நான் முதல்ல என்ன செய்யணும்? தேடணும். அப்போ தேவன் எனக்கு வெளிப்படணும்னா, கடாட்சிக்கணும்னா நான் என்ன செய்ய வேண்டியிருக்குது? சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறீங்க நீங்க, தேடணும்ல. நம்ம வேதத்தை தேடி வாசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு கடாட்சிப்பார். அவர் சொல்லி இருந்தபடியே உங்களுக்கு என்ன செய்வாரு? வெளிப்படுவார். எத்தனை பேர் புரிஞ்சுது? அவர் சொல்லி இருந்தபடியே சாராளுக்கு கடாட்சித்தார். அவர் என்ன செய்தார்? கடாட்சித்து என்ன செய்தாரு? உரைத்தபடியே சாராளுக்கு செய்தார். வெளிப்படுத்தினார். இரண்டாவது சொன்னபடியே இல்ல, ஃபர்ஸ்ட் சொல்லி இருந்தபடியே, அடுத்தது உரைத்தபடியே. ஆல்ரெடி நான் ஸ்போக்கன், ஆல்ரெடி அவர் வார்த்தை அருளினார், அந்த வார்த்தையின்படி அவளுக்கு செய்தருளினார். ஹல்லேலூயா. அதே ஆதியாகமத்துல 17ஆம் அதிகாரம் 21-22 பாருங்க. வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். தேவன் ஆபிரகாமோடே பேசி முடித்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். ஹல்லேலூயா. இது 17ஆம் அதிகாரத்திலேயே ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பேசின காரியம். அவர் என்ன சொல்றார் பாருங்க, வருகிற வருஷத்தில் குறித்த காலத்தில் சாராளுக்கும் உனக்கும் பெறப்போகிற ஈசாக்கோட என்ன செய்யறாரு? தேவன் வெளிப்படுத்துகிற காரியங்களில் கர்த்தர் ஒரு உடன்படிக்கையை உங்களோடு கூட ஏற்படுத்துகிறார். வெளிப்பாடை குறித்து நாம் யோசிக்கிறோம், சந்தோஷப்படுறோம். கர்த்தர் வெளிப்பாடுகளை தருகிறார், கரெக்ட். வெளிப்பாடுகளை கொடுக்கிறார்னா அந்த வெளிப்பாட்டின் வாயிலாக கர்த்தர் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் அளவு பாருங்க. எனக்கு ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறேன், ஒரு பொருளையோ ஒரு சம்பவம் ஒரு நிகழ்வையோ குறித்து நான் விசுவாசித்தேன்னா அந்த பொருள் கையில கிடைச்சோன்னா அந்த விசுவாசம் அதோட முடிஞ்சிருச்சு. அப்படிதானே? ஒரு காருக்காக ஜெபம் பண்றேன் பாஸ்டர், ரைட். ஒரு வீடுக்காக நான் ஜெபம் பண்றேன் பாஸ்டர், ரைட். வீடு கட்டி முடிச்சோன்னா அந்த விசுவாசம் என்ன ஆயிருது? அவ்வளவுதான். செகண்ட் ஃப்ளோர் கட்டி முடிச்ச உடனே ஆமேன் போட்டுருவோம். அப்படிதானே இல்ல? ஆனா இங்க கொடுக்கப்படுகிற விசுவாசம் பாருங்க, நான் விசுவாசத்துல வளரணும் அப்படின்னா வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். வாசித்த வசனம் இந்த உலகத்துல நான் போகும்போது நான் எதிர்கொள்ளுகிற சவால்களை எனக்கு பெருசா ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் ஒன்று மட்டும் நான் நினைக்கணும், என்னது? தேவன் நேர்மையானவர். பாருங்க, இப்பயே நீங்க மறந்துடுறீங்க. உத்தமர். ரெண்டாவது அவருடைய பண்பு என்னது? சகலத்தையும் செய்யும் ஆற்றல் உடையவர். இதை நான் விசுவாசிச்சு
நான் செயல்பட ஆரம்பிக்கிறேன் பாருங்க, அதுதான் விசுவாசம். இப்படிப்பட்ட விசுவாசம் ஒரு நாள் என்ன செய்யாது, நிறைவடையவே அடையாது. பூமியில நான் வாழுகிற கடைசி நிமிஷம் வரையும் அந்த விசுவாசத்துக்கு நேராக நடத்தி கொண்டே போகும். காரணம் என்ன? ஒவ்வொரு நாள் தேவைகளிலும் நான் கர்த்தர் உத்தமர் என்பதை நான் அங்கீகரிக்கணும். அவர் எல்லாவற்றையும் செய்ய ஆற்றல் உள்ளவர் என்று நான் நம்பக்கூடிய ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உலகத்தில் அநேக காரியங்களையும் நம்பி கொண்டு இருக்கிறாங்க. வேலையாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், சோஷியல் ஸ்டேட்டஸாக இருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாம் ஒரு நாள் என்ன செய்யும்? இல்லாமல் போகும். ஆனால் என்னுடைய விசுவாசத்தின் அளவுகோல் தான், என்னுடைய விசுவாசத்தின் வளர்ச்சி தான் என்னை இன்னும் தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்பது மாத்திரமல்ல, என்னை உயர்த்தி இந்த உலகத்தில் தூக்கி பிடித்து கொள்வதற்கு போதுமானதாக இருக்கு. எப்பொழுது என்னுடைய பலன் அல்ல. அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். தேவன் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். ஆபிரகாமோடு கூட தேவன் பேசுகிறார். சாராளுக்கும் உனக்கும் நான் கொடுக்க போற ஈசாக்கின் மூலமாய் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று அவர் சொல்லி எழுந்தருளினார், போயிட்டாரு. ஆனால் 21ஆம் அதிகாரத்தில் தாம் சொல்லி இருந்தபடியே சாராளுக்கு கடாட்சித்தார். அப்போ நான் படிக்கின்ற, நான் உள்வாங்கிக் கொள்கிற வேத வசனத்தின் வாயிலாதான் விசுவாசம் எனக்குள்ள என்ன செய்யும்? வளரும். அப்போ இந்த வேத வசனத்தில் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்ட தேவன் 21ஆம் அதிகாரத்தில் தான் அவர் சொல்றாரு, தாம் சொல்லி இருந்தபடியே கடாட்சித்தார். அப்போ முதலாவது விசுவாசத்தில் வளரணும்னா வெளிப்பாடு அவசியம். வேதத்தை படிக்கிறது மட்டும் இல்லை, பைபிள் ரீடிங் மட்டும் இல்லை, பைபிள் ஸ்டடி பண்ணுங்க. பைபிள் ஏன் அப்படி சொல்லியிருக்கு ஆராய்ந்து படிங்க. விசுவாசத்தில் நான் வளரணும், விசுவாசத்தில் நான் வல்லவனாகணும் அப்படின்னா இன்னும் என்னை நான் மேல் நோக்கி காட்டிக்கணும்னா மேலான காரியங்களை நான் யோசிக்கணும். நான் மேலான காரியங்களை யோசிக்கணும். இந்த உலகம் பாருங்களேன், இவனை காட்டிலும் நான் பெருசாகணும். மனிதர்களை தான் அவங்க ஒப்பிடுறாங்க இல்லை, ஒரு மனுஷனை தான் ஒரு ரோல் மாடலாக வைக்கிறாங்க. தூக்கி போட்டுட்டு நீங்கள் தேவனை ரோல் மாடலாக வைங்களேன். தேவனை போல நான் மாறணும். அதுதான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இந்த மாச ஃபுல்லால. தேவனுடைய சாயலை நான் தரிச்சு கொள்ளணும். தேவனை நமக்கு ஒரு அளவுகோலாய் வைத்து வாழும்போது நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் தேவனுக்கு நெருக்கமான ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? அனுதினமும் கொடுப்பார். அனுதினமும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எடுத்துக்கொள்வோம், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவனுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் என்னது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அங்கே நம்ம அடிபட்டு போயிடுவோம் விசுவாசம் இல்லைன்னா. அடுத்தது என்ன சொல்லியிருக்கு பாருங்க, தேவனிடத்துல சேருவதற்கு எனக்கு என்ன வேணும்? ஆமா, எப்படியாவது கையை காலில் புழுந்து அடிச்சு பிடிச்சு நான் சேர்ந்துருவோம் பாஸ்டர் அப்படி சொல்லுவோமா? இல்லை, ஜபத்தில் அழுது உருண்டு பிறண்டு கத்தாவேன்னா உடனே அவர் சேர்த்துக்குவார். அவர் ரொம்ப அன்புள்ளவர். அது வேற ஸ்தலம் இல்லை. விசுவாசிகள், தேவ மனிதர்கள் அவரோடு கூட இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் என்பது வேறு. இயேசுவோடு கூட 12 சீடர்கள் இருந்தாங்க. அவரோடு கூட போனாங்க. அவர் என்ன சாப்பிட்டாரோ அதெல்லாம் சாப்பிட்டாங்க. அவருக்குள்ள ஒரு நெருக்கமான ஒரு சர்க்கிள் இருந்தது இல்லை. எத்தனை பேர் இருந்தாங்க? 5 பேரா? எத்தனை பேர் இருந்தாங்க? 12 பேர் இருந்தாங்க. அதுக்குள்ள நெருக்கமாக ஒரு 3 பேர் இருந்தாங்க. 3 பேர் இருந்தாங்களா? அந்த 3 பேர் நெருக்கமான 3 பேர்ல இன்னொருத்தர் நெருக்கமாக இருந்தார். ஆமாம் இல்லை. அப்போ தேவனிடத்தில் நாம் அணுகுவதற்கு ஒரு லெவல் இருக்கு. தேவர் எல்லாரையும் நேசிப்பார். எல்லாரும் ஒரே, கண்டிப்பாக அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஆனால் அவருக்காக நான் என்ன கிரயத்தை கொடுத்தேன்? நான் என்ன செய்தேன்? நம்ம ஒன்றுமே செய்யாமல் அவர்கிட்ட போய் நான் பக்கத்தில் உட்காரணும், கையை பிடிச்சி பார்க்கணும், அப்படியே தொட்டு பார்க்கணும், ஒரு ஹக் பண்ணணும், இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம்ல. ஆனால் நான் என்ன செய்தேன் கர்த்தருக்காக? விசுவாசி என்பவன் விசுவாசம் என்ற ஃபவுண்டேஷன் இல்லாமல், அஸ்திவாரம் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது? பெரிய பெரிய கட்டிடங்களை கட்ட முடியாது.
அப்ப இங்க சொல்லப்பட்ட காரியம் விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். தேவன் கூடாத காரியம். அடுத்தது என்னது? ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும். எப்போ ஒரு மனிதனை உண்டு, அவர் இருக்கிறாரு, அவர் எக்ஸிஸ்டிங் எப்போ நம்ம தீர்மானிக்கிறோம்? எப்போ தீர்மானிக்கிறோம்? அவர் என் பட்சமா இருக்கிறார், என் மேனேஜரு நான் சொன்ன எனக்கு செய்வார், என்னுடைய டீம் லீடர் என் பட்சமா இருக்கிறாங்க, அப்படி நினைக்கிறோமா இல்லையா? அப்போ விசுவாசிக்கிறவனுடைய அடுத்த ஸ்தானம் என்னவா? அவர் உண்டென்று நம்ம நினைக்கிறோமா? நமக்கு ஒரு பிரச்சனைன்னு நினைச்ச உடனே நம்ம மைண்ட் அப்படியே போவோம் பாருங்க, பல பிரான்ச்சு, அவரா, இவரை கேளு, அவரை கேளு, அவரை பாரு, இவரை செய், இதை செய்வோம், அது பண்ணுவோம். ஓடுதால அப்படி வந்தவொடனே தட்டி விட்டோன்னா பல பிரான்ச் போவோம், இதை செய்யணும், அதை பார்க்கலாம், இதை இமெயில் அனுப்பிச்சியா, ஃபோன் பண்ணியா, வாட்ஸ்அப் பண்ணியா, அது. ஆனால் முதலாவது எங்கே போனோம்? எனக்கு ஒருத்தர் உண்டு அப்படின்னு நீங்கள் பவர்ஃபுல்லான ஆள் உங்களுக்கு உண்டுன்னா நீங்கள் பிரச்சனை வந்தால் யாரை நினைப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக இந்த மனுஷனை சொன்னால் எல்லாத்தையும் பண்ணிடுவார். ஆகவே தான் சொன்னேன், அவர் சகலத்தையும் செய்யும் ஆற்றல் உள்ளவர். அதை உள்ள நான் எழுதிக்கணும், என் மனசுல எழுதிக்கணும். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் எனக்கு அவர் உத்தமரா இருக்கிறார், எனக்கு சொன்னார்னா அதை செய்வார். இந்த ரெண்டு நம்பிக்கை இருந்தாலே உங்களுடைய விசுவாச வாழ்க்கையினுடைய தோற்றமே என்ன செய்யும்? மாறும். அடுத்தது பாருங்க, அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு. அடுத்தது என்னவா? ஆமா, ஏன் பாஸ்டர் தேடணும்? அதான் நம்ம கூட இருக்கிறாரு இல்ல? இப்படிலாம் கேட்கணும். நீங்க படிக்கும் போது தேவனிடத்துல இப்படிலாம் கேட்கணும். கேட்டு கேட்டு படிச்சாதான் புதிய காரியங்களை அவர் என்ன செய்வாரு? கடாட்சிப்பார், வெளிப்படுத்துவார். நாம் என்ன செய்கிறோம்? இந்த உலகத்தினுடைய காரியங்களை சில நேரம் நம்ம இழுப்புண்டு போய் அவரை விட்டு நம்ம விலகி போறோம், நம்மையே தெரியாத அளவுக்கு. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க, எப்படி ஏன் நம்ம அவரை விட்டு விலகி போறோம்? அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவரை தேடுகிறோம், அவரை கண்டுபிடிக்கிறோம், நம்மோடு கூட இருக்கிறாருன்னு நினைக்கிறோம். ஆனா எதுக்காக அவரை நம்ம தேடுறோம்? நம்மோடு தானே அவர் இருக்கிறாரு. நல்லா கவனமா கேளுங்க. சத்ருனுடைய பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் உங்களை தனிமைப்படுத்துவான், செப்பரேட் பண்ணுவான். நீங்க யாரு கூடயும் பழகாத மாதிரி, எந்த விசுவாசிகளோடும் கூட நீங்க ஐக்கியமாகாதபடி ஃபர்ஸ்ட் உங்களை செப்பரேட் பண்ணுவான். நல்லா கவனமா கேளுங்க, முக்கியமான ஒரு காரியம். ஏன் நம்ம விசுவாச வாழ்க்கையில சோர்ந்து போகிறோம்? சத்ருனுடைய முதல் ஆயுதம் என்னை அப்படியே ஐசோலேட் பண்ணுவான் பாருங்க. நான் விசுவாசிகளோடு கூட சேர முடியாதபடி என்னை தனிமைப்படுத்துவான். இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய சூழ்நிலைகளை எல்லாமே மேக்னிஃபை பண்ணி பெருசுபடுத்தி காட்டுவான். புரியுதா? என்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் பெருசு பண்ணி காட்டுவான். அது சாதாரணமா தான் இருக்கும். ஆனா அவன் என்கிட்ட சொல்லுவான், இது உன்னால முடியாது, இது நீ செய்ய முடியாது. புரியுதா? ஆகவே தான் அவரை நான் தேடுறேன், ஆகவே தான் நான் அவரை என்ன செய்றேன்? அவர் உண்டென்று நான் விசுவாசிக்கும்படியாய் கடவுள் என்னை கடத்தி கொண்டு போறார். விசுவாசத்திற்கு பெரிய ப்ராப்ளம் தான் என்ன ஐசோலேட், என்னுடைய பிரச்சனைகளை காட்டி என்ன செய்வான்? தனிமைப்படுத்துவான். ஒன்று சொல்றேன், தேவன் உங்களை ஒருபோதும் தனிமைப்படுத்துகிற தேவன் அல்ல. அவர் ஐசோலேட் பண்ணவே மாட்டாரு. மனுஷங்க உங்களை என்னதான் நினைச்சாலும் நீங்க அதை பத்தி பொருட்படுத்தவே படுத்தாது. ஆனா சத்ரு ஏதோ ஒரு விஷயத்துல உங்களை தனிமைப்படுத்தவோ, இங்க வேண்டாம், அவங்க எல்லாம் ஒரு மாதிரி நினைச்சுக்குவாங்க, அவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேசிடுவாங்க, அவங்க இப்படி சொல்லிடுவாங்க, இப்படி சொல்லி உங்களை ஐசோலேட் படுத்துறான் பாருங்க. நீங்க ஐசோலேட் ஆயிட்டீங்கன்னா, தனிமைப்படுத்தப்பட்டுட்டீங்கன்னா, நீங்க பார்க்குற காரியங்கள் எல்லாம் பெருசா இருக்கும். ஐயோ இதெல்லாம் என்னால செய்ய முடியாதுன்னு இருக்கும். வேதத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு அதை கொடுக்குறேன். என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதி கூட நாம் வாசிக்கலாம். என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தின் 33ஆம் வசனம். இங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். இங்க வாசித்த அந்த வேத பகுதி பாருங்க, என்னது?
முதலாவது அந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னது யாரு? ஆமா. ஆனா இவங்க தனிமை விசுவாச வாழ்க்கையில் அவங்க தனிமைப்பட்ட இதுல அவங்க போய் பார்க்குற காரியம் எப்படி தெரியுது அவங்களுக்கு? அவங்க ராட்சசன் விசஸ் வெட்டுக்கிளி. எப்படி இருக்கும் பாருங்க மேட்ச். இன்னைக்கு ஐபிஎல்ல நிறைய மேட்ச் நடக்குது. இங்க எப்படியா ஜெயண்ட்ஸ், இந்த பக்கத்துல வெட்டுக்கிளி. யார் ஜெயிக்க முடியும்? ராட்சசன் தான் ஜெயிக்க முடியும். அப்படிதானே? அப்படின்னு யார் சொல்லிக்கிட்டாங்க? அவங்க சொல்லிட்டாரு தேவன், நீங்க போய் மேட்ச் விளையாடுங்க, இந்த மேட்ச் இந்த கிரவுண்டே உங்களுக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இவங்க என்ன சொல்லிட்டாங்க? எப்பயுமே சொல்றேன், சத்துருவானவன் வந்து ஒருவேளை இந்த சூழ்நிலைகளை நான் மேற்கொள்ளவே முடியாதுன்ற எண்ணத்தில் உங்களுக்கு கொடுக்குறான்னா நீங்க அப்பயே நீங்க உஷாராயிடணும். அப்பயே நம்ம என்ன செய்யணும்? அலர்ட் ஆயிடணும். என்னுடைய விசுவாசம் எங்கேயோ என்ன செய்கிறது? தாக்கப்படுகிறது. புரியுதா? நம்மளுடைய நான் எதிர்கொள்ளுகிற காரியம் ரொம்ப பெருசா இருக்குது, இது என்னால முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு கொண்டு போறான்னா அப்ப நான் எங்கேயோ தனிமையா இருக்கிறேன்னு அர்த்தம் இல்ல? யாரும் சொல்லல, அந்த ராட்சச பிறவி அவங்க சொல்ல, ஏய் நீ பார்வையில வெட்டுக்கிளி மாதிரி இருக்கன்னு அவங்க சொல்லல. யார் சொல்றாங்க? இவங்க என்ன சொல்றாங்க? நாங்க அப்படி இருக்கிறோம், அவர்களும் அப்படிதான் நினைப்பாங்கன்னு இவரு எக்ஸ்ட்ரா என்ன செய்யறோம்? பிசாசுக்கு அப்படியே நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறோம் பாருங்க. இல்ல, தனிமையா இருக்கிறவங்க இல்ல தன்னுடைய சூழ்நிலைகளை பெருசா நினைக்கிறவங்கள்ட்ட போய் நீங்க பேசி பாருங்க. அவங்க காரியம் எல்லாம் பெரிய 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 மினியேச்சர்ல உள்ளதெல்லாம் என்ன செய்வாங்க? மேக்ஸிமைஸ் பண்ணி பெருசா நம்ம கிட்ட கதை சொல்லுவாங்க. இல்ல, ஒன்னு சொல்றேன், தேவன் சகலவற்றையும் செய்யும் ஆற்றல் உள்ளவர் அப்படின்றதுக்கு ராட்சச மனிதன் ஜாயிண்ட் அப்படின்னு போட்டு ஈக்குவல் போட்டுட்டு தேவன் ஆற்றல் உள்ளவர்னு போட்டீங்கன்னா நீங்க யாரை விசுவாசிப்பீங்க? இல்ல, ஆனா நான் உங்களோடு கூட நான் ஒத்துக்கிறேன், சூழ்நிலைகளை கடந்து போகும்போது நமக்கு பிரச்சனைகள் பாடுகள் பெருசா தான் தெரியும். ஆனா அந்த பிரச்சனையை குறித்தே நான் பெருசுபடுத்தி கொண்டே இருந்தா நான் தனிமையாய்க்கொண்டே இன்னும் நான் என்ன செய்வேன்? ஐசோலேட் ஆகிட்டே தான் போவேன். இன்னும் எனக்கு பிரச்சனைகள் பெருசா தெரியும். ஆனால் அப்பதான் நம்ம போன வாரம் நம்ம ஒரு வசனம் படிச்சோம்ல, கடுகளவு விசுவாசமா உனக்கு இருந்ததுன்னா நீ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னா என்ன செய்யும்? சமுத்திரத்துல போகும். அப்புறம் கடைசி அவர் ஒரு வார்த்தை சொன்னார், உங்களால் செய்யக்கூடாதது ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னால் செய்யணும், என்னுடைய சுய பலத்தினால் அல்ல, எனக்குள் இருக்கின்ற இந்த விசுவாசத்தின் காரியத்தின் மூலமா நான் செயல்படக்கூடாத காரியம் என்னது? செயல்படுத்த முடியாதது ஒன்றுமே இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். பாருங்க, அப்போ இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே வருவோம். அவர் உண்டென்பதை நாம் என்ன செய்யறோமா? அறியவும் செய்வோம். 4வது தான் முக்கியமான பாருங்களேன், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று. ஆமா, இவரை விசுவாசித்து என்ன நடக்குது? இல்ல, இத்தனை நாள் ஜெபித்து எனக்கு என்ன கிடைச்சது அப்படி நம்ம யோசிக்கிறோம் பாருங்க. ஏன் தெரியுமா? விசுவாசத்திற்கு கர்த்தர் ஒரு உங்களுடைய அளவின் விசுவாசத்திற்கு ஒரு ஓட்டத்தை கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், விசுவாசம்ன்றது கையை முடக்கிக்கிட்டு காலை அப்படியே நீட்டிக்கிட்டு நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்ற வார்த்தை அல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், அவர் உத்தமர் என்றும் சகலத்தையும் செய்யும் ஆற்றல் உள்ளவர் என்றும் நம்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் செயல்பட தொடங்குகிற அந்த செயல்பாடு தான் எனது விசுவாசம். இப்படி நீங்க செயல்பட்டீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதை, அவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்பதையும் நீங்க என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அப்ப விசுவாசத்தின் வளர்ச்சி என்பது படிக்கின்ற கேட்கின்ற சத்தியத்திற்கு என்னுடைய பலத்தினால் அல்ல, கர்த்தர் இதை செய்ய முடியும். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்பதை நான் உள்வாங்கிக் கொண்டு செயல்பட ஆரம்பிக்கிறேன் பாருங்க. அந்த செயல்பாடு தான் விசுவாசமா இருக்கும். அடுத்தது பாருங்க, 2வது பண்பு என்னது? அவரு திறன் உள்ளவர், ஆற்றல் உள்ளவர். எடுத்துக்கொள்வோம் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை கூட நான் படிக்கலாம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம்.
எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, ம் பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், ம் தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். ம் உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ம். ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. ஹல்லேலூயா. சொல்ல வாசிக்க கேட்ட இந்த வசனம் வந்து, ஒருவரும் உம்மை எதிர்த்து நிற்க கூடாது. உம்முடைய கரத்தின் வல்லமையும் பராக்கிரமும், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவனும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. இதை நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு காரியம் தான். ஒருவனும், அவர் கையில் வல்லமை இருக்குது, பராக்கிரமம் இருக்குது. நம்ம ஏன் அநேக நேரம் சோர்ந்து போறோம் தெரியுமா? இன்எபிலிட்டி, என்னால் இது முடியாது. ஆனால் உங்களால் முடியும். எங்க தெரியுமா சத்துரு உங்களுக்கு வைக்கிற செக்கு? உங்களுடைய சிந்தைகளில் கொண்டு வந்து வைக்கிறோம். இது என்னால் முடியாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் செய்கிற வேலையோ இல்லை உங்களுடைய நிர்வகிக்கிற குடும்பமோ உங்களுடைய சுய பலத்தினாலோ ஞானத்தினாலோ அதை செய்ய முடியுதா உங்களால்? நம்ம நினச்சி பார்த்தோமா, என்னுடைய மகனை என்னுடைய மகளை இந்த வயசில் இவங்களை இப்படி ஆக்க போகிறேன், இந்த டைமில் இங்கே இருப்பாங்க. நம்ம யோசித்து பார்த்தோமா? சகலத்தையும் செய்கிறவர் கர்த்தர். நான் இந்த ஊரில் வந்து எப்படி என்னுடைய பிள்ளைகளை பெற்று எப்படி வளர்க்க முடியும் யோசித்து பார்த்த நாட்கள் உண்டு இல்லை? ஆனால் இன்னைக்கு அற்புதமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ என்னை மீறி ஒரு காரியம், எனக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறாரு. நான் அவருடைய செய்கை என்ன செய்யறேன்? தொடர்ந்து நிராகரித்து கொண்டே இருக்கிறேன். பாருங்க, இல்ல, behind the screen he is doing something great, good. இல்ல, எனக்கு தெரியாத வழியில ஏதோ ஒன்று கர்த்தர் செய்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா நான் அநேக நேரம் அதை நான் புறக்கணிக்கிறேன், எல்லாம் மறுதளிக்கிறேன். எப்போ பயம் வருது, ஐயோ எனக்கு முன்னாடி இருக்கிற அந்த சவாலை நான் எப்படி மேற்கொள்ள முடியும்? சத்ரு உடனே ஒரு பாம்பை தூக்கி போடுறான். இல்லை, இது நம்மளால முடியாது. உங்களை நல்லா கவனமாக கேளுங்க. இன்னொன்று, விசுவாசத்தில் வளர்ச்சியை நான் அடையணும்னா எதெல்லாம் என்னால் முடியலன்னு நினைக்கிறேனோ, நான் கர்த்தரிடத்தில் கொண்டு போய் இதை நான் செய்ய முடியும், என்னை பயன்படுத்துங்க, என்னை இன்னும் பலப்படுத்துங்கன்னு அவருடைய பாதத்தில் நான் காத்திருக்கும் போது என்னை கொண்டு தான் கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா. நம்மை கொண்டு தான் செய்வார். பலவீனர்களை தான் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டாராம். எதற்காக? அப்போ எனக்கு தெரியும்ல, மற்றவங்களுக்கெல்லாம் தெரியுதோ இல்லையோ, நமக்கு பர்சனலாக தெரியும், என்னை கூட கர்த்தர் இதை செய்ய வைத்திருக்கிறார். அப்போ எனக்குள்ள உள்ள தேவன் எப்பொழுதுமே தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் தேவனோடு கூட ஐக்கியத்தில் ஒரு நல்ல உறவில் இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்க. ஆகவே தான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறார், சின்ன சின்ன காரியங்களை கொடுக்குறார். இதெல்லாம் நம்ம என்ன செய்வேன்? நான் நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும்படியாக, நான் மகிமைப்படுத்தும்படியாக அவர் சொல்றார். பாருங்க, இந்த நாளாகம புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம், பரலோகத்தில் இருக்கிற தேவனை பார்த்து சொல்ற காரியம் என்ன? ஜாதிகளுக்கெல்லாம் நீ ராஜ்யத்துக்கெல்லாம் நீ என்ன செய்கிற? ஆளுகிறீர். உம்முடைய கரத்தில் வல்லமை உண்டு, பராக்கிரமம் உண்டு. உமக்கு ஒருவனும் உண்மை என்ன செய்ய முடியாது? எதிர்த்து நிற்க முடியாது. அடுத்த வசனத்தை கூட பார்க்கலாம். எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரைத்துவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்துக்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டது பாருங்க, ஆபிரகாமுக்கு நீர் சொல்லி இருந்தீர், ஏதோ ஒரு காரியத்தை நீர் அவனுக்கு வெளிப்படுத்தி இருந்தீர். வெளிப்படுத்தினது போல உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு நீ வெளிப்படுத்தினதை, நீ சொன்னதை நீர் எப்படி செய்தீர்? சத்துருக்களை நீர் துரத்தி விட்டீர். அவனுக்கு அந்த இடத்தை நீர் என்ன செய்தீர்? உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் பிரச்சனை நினைக்கிறீங்களோ, நான் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை விசுவாசித்து, அவருடைய விசுவாசன்றதை மறுபடியும் நீ ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை நான் விசுவாசம்னு சொல்றேன்? ஜெபத்தில் விசுவாசமா நான் கேட்டேன், அது மாத்திரம் இல்லை, கேட்ட சத்தியத்தின்படி செயல்பட நான் தொடங்கும் போது தான் என்னுடைய செயல்பாடு தான் விசுவாசம். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட போது அவன் அதை விசுவாசித்தான். ஆனால் அவனுடைய சன்னதி அதுல சுதந்திரிக்கும் போது ஆபிரகாம் இருந்தான் அதுல. ஹல்லேலூயா. நம்மளுடைய பார்வைக்கு ஊழியம் செய்கிறவர் அல்ல நம் தேவன். நம்ம ஆஃபீஸ் மேனேஜர் திடீர்னு உள்ள வந்துட்டாருன்னா அவன் கம்ப்யூட்டர் தொடக்கிறது, கம்ப்யூட்டர் உள்ள அப்படியே உள்ளே போயிடுவாங்க. சில பேர் அவ்வளோ சின்சியராக வேலை செய்கிற மாதிரி காட்டுவாங்க. இல்லை, அப்படி அல்ல நம் தேவன். அவர் சொல்லி இருந்தால் நம்முடைய சன்னதியை ஆசீர்வதிப்பேன்னு அவர் சொன்னார்னா நம்ம இந்த உலகத்தில் விட்டு கடந்து போயிருக்கலாம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா.
அடுத்தது பாருங்க, அடுத்த வசனம் கூட படிக்கலாம். 9வது வசனம். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டப்படுகிறது. அந்த ஆலயத்தில் என்னெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அது எல்லாம் என்ன செய்யும்? கேட்கப்படும். அதில் சொல்லப்பட்ட காரியம் பாருங்க, எங்கள் மேல் பட்டயம். பட்டயம்னா இன்னைக்கு ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில யாரும் பட்டயத்தை எடுத்து குத்துறதுக்கு வரல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சில பேருடைய பேச்சு வார்த்தை என்ன எப்படி இருக்கும்? பட்டய குத்து போல பேசுறவர்களும் உண்டு அப்படின்னு நியாயாதிபதிகள் நீதிமொழிகளில் பார்க்குறோம். பேசுறதே தெரியாது, அப்படி சும்மா அப்படியே போற போகல பேசுவாங்க இல்லை, அப்படி சறுக்குன்னு ஒரு குத்துற மாதிரி இல்லை. ஒருவேளை நீங்கள் அதில் கடந்து போயிருக்கீங்களா? நியாய தண்டனை, ஒருவேளை நம்மளுடைய தவறுக்கு ஏற்ற தண்டனை தான் கிடைக்கும். தண்டனை என்னால் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கலாம். அடுத்தது கொள்ளை நோய். இன்னைக்கு வாழ்கின்ற இந்த நாட்களில் அநேக கொள்ளை நோய்களுக்கு நாம் ஆட்கொள்ளப்படுகிறோம்ல. அநேக பெயர்லாம் புதுசாக வைக்கிறாங்க ஒரு ஃப்ளூக்கும். அடுத்தது பாருங்க, பஞ்சங்கள் இருக்குதா அந்த காலத்தில்? ஸ்கேர்சிட்டி, எல்லாருக்கும் என்ன செய்யப்படுகிறது? ஒரு பஞ்ச காலத்தில் கடந்து போகிறோம். ஆனால் இப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் கூட நாம் தேவனை நோக்கி விண்ணப்பம் செலுத்தும் போது, ஜெபம் ஏறெடுக்கும் போது அவர் என்ன செய்கிறாரு? பதில் அளித்து காக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம் பாருங்க இல்லை. அப்போ தேவன் ஒரு காரியத்தை சொன்னால், நான் மறுபடியும் சொல்றேன், அது நம்மை கொண்டு தான் அவர் என்ன செய்ய முடியும்? செயல்படுத்துவார். உங்களையும் என்னையும் கொண்டு தான் அவர் என்ன செய்ய முடியும்? செயல்படுத்துவார் பாருங்க. இன்னொரு அதே அதிகாரத்தில், அதே 2 நாளாகமம் 20 12ஆம் வசனத்தை கூட பார்க்கலாம் பாருங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஹல்லேலூயா. யோசபாத் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கடந்து போறான். பட்டயமோ பஞ்சமோ தண்டனையோ எது வேணாலும் இருக்கலாம். அந்த இடத்துல வந்து ஜெபிச்சா உங்களுக்கு என்ன செய்யும்? விடுதலை கொடுக்கப்படும் சொல்லிருக்கு. யோசபாத் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை போறான். அம்மோன் புத்திரர்களும் மோவாபியர்களும் சேயீர் மலை தேசத்தாரும் அவனை என்ன செய்யறாங்க? பின்தொடர்கிறாங்க. அவனை போர் செய்யும்படி அவன் இடத்துல வராங்க. அவன் சொல்றான், அவனால எதிர்கொள்ள முடியாத ஒரு கூட்டம். தேவனை பார்த்து சொல்றான், கர்த்தாவே, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்பதற்கு எனக்கு பலன் இல்லை. நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. ஆனா என் கண்களை உம்மை நோக்கி நான் என்ன செய்றேன்? பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரம் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மாத்திரம் கர்த்தர் இடத்துல நம்ம ஓடுறோம் இல்லை. பிரச்சனைகளின் மத்தியில் நான் கர்த்தரை தேடுகிறேன். ஆனா அப்படி தேடினாலும் அவர் என்ன செய்யறதில்ல. நம்ம ஒருபோதும் பிரச்சனை நான் மட்டும் தான் என்கிட்ட வரியான்னு சொல்லி அவர் நிராகரிக்கல. அவர் என்ன செய்யறாரு? ஒரு பெரிய கட்டளை, பெரிய ஒரு வெற்றியை அவர் கட்டளையிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பாருங்களேன். ஹல்லேலூயா. 15வது வசனத்திலையும், சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா. 17வது வசனத்தை கூட படிக்கலாமா? இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். ஹல்லேலூயா. இவங்க ஜெபிக்கிறது என்னது? இந்த ஏராளமான மக்கள் முன்னாடி நிற்பதுக்கு எனக்கு பலன் இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல, நாங்கள் உண்மையே பார்க்குறோம். இவ்வளோதான் அவங்களுடைய இது. அப்போ அவங்களோட பதில் என்னவா இருக்கணும்னு எதிர்பார்த்துருப்போம். இல்லை நீங்களாம் இருந்தீங்கன்னா என்ன எதிர்பார்த்துருப்பீங்க? நான் வீட்டிலே உட்காந்துருக்கணும், எதிரிகள் எல்லாம் அப்படியே காலி ஆகிக்கிறணும். நீங்கள் என்ன நான் அப்படி தான் நினச்சிருப்பேன் இல்லை. கர்த்தர்கிட்ட ஜோம் பண்ணிட்டேன்பா, நான் போயிட்டு என்ன போகிறேன், தூங்க போகிறேன், கர்த்தர் ஏதாவது செய்வார். எல்லாம் ஜோம் பண்ணுவோம், நல்லா ஆவியில் நிறைந்து ஜோம் பண்ணுவோம், போகிற போது தூங்கிடுவோம், கர்த்தர் காலையில் அற்புதம் செய்வார். அப்படி தானே இல்லை? ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நீ உன்னுடைய சேவகர்கள் எல்லாம் கூட்டிட்டு எங்கே போங்க? போர்க்களத்தில் போய் நில்லுங்க. நீங்க தரித்து நில்லுங்க. எதிராக இருக்கிற கூட்டம் ஒரு பலத்த சேனையா இருக்குது, நீங்க போய் நில்லுங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, யுத்தம் உன்னுடையதல்ல, என்னுடையது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. எத்தனை பேர் போய் தைரியமா நிற்க முடியும்?
இன்னும் 2 நாள் ஃபாஸ்டிங்கை போடுவோம், வேற பதில் நமக்கு சாதகமாக கிடைக்குது. அப்படி இல்லை. நான் ஏன் சொல்கிறேன், நம்ம அவருடைய திட்டத்தில் சில நேரம் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், தவறி இருக்கலாம். ஆனால் நம்மளை கைவிடாத தேவன் அவர். சில விஷயங்களை நம்ம தவறி இருக்கலாம், ஆனால் அவர் என்ன தெரியுமா, அந்த தவறி போகிற அந்த காரியங்களில் சில காரியங்கள் நமக்கு அது கற்றுக் கொடுத்து வெற்றியை நாம் சுதந்திரிக்கும்படி அவர் நம்ம என்ன செய்கிறாரு, வளர்த்தெடுக்கிறார். அதுதான் விசுவாசம். நம்ம ஜோம் பண்ணிட்டு அவரே எல்லாத்தையும் செஞ்சுட்டாருன்னா அதோடைய இம்பேக்ட் நமக்கு ரொம்ப தெரியாது, அதோட வீரியம் என்ன நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் போய் நிற்கிறீங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்க, கர்த்தருடைய கரத்தை நீங்கள் பிரத்யட்சமாக பார்க்கும்போது நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, ஒரு நாளும் இட் வில் பிகம் an எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அனுபவத்தை கொடுக்கிறார். இந்த அனுபவம் தான் விசுவாச வாழ்க்கையில் நான் வளருவதற்கு எனக்கு ஏதுவாக இருக்குது. அப்போ ஒரு தோல்வியின் மத்தியில், ஒரு பிரச்சனையின் மத்தியில் கலங்கி நான் அந்த பிரச்சனை விட்டு ஓடி போயிடுறேன், இல்லை தனிமையாயிடுறேன்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய கரம் அதில் இருக்குன்னும் போது எவ்வளோ பெரிய சேனை, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை நான் எதிர்கொள்ளும் போது மட்டும்தான் விசுவாசத்தில் நான் வல்லவனாய் மாற முடியும். ஹல்லேலூயா. நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும்ல. ஒரு பெரிய வெற்றியை, பெரிய காரியத்தை கர்த்தர் அவர் என்ன செய்தார். ஆகவே தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா, நாம் தரிசித்து அல்ல, விசுவாசித்து நடக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் உங்களை தெரிஞ்சிருக்கிறார். நம்ம பார்த்து ஒரு காரியத்தை செய்யறதுக்கு அல்ல, விசுவாசித்து நாம் அதன்படி நடப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இல்லை, எடுத்துக்கொள்வோம் எரேமியா 32 அதிகாரத்தின் 17 வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட காரியம் பாருங்க, என்னது? கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவருடைய ஆற்றல் எவ்வளோ பெருசா இருக்கும். நம்மளுடைய சந்திக்கிற சில சின்ன பிரச்சனைகளை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், சோர்ந்து போயிடும்ல. விசுவாச வளர்ச்சிக்கு எங்க குறைபடுதுன்னா, ஒன்று மட்டும் ரெண்டு காரியத்தை நீங்கள் சோர்ந்து போகிற நேரத்தில் அந்த 2 காரியம் உங்களுடைய காதுகளில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும். ஒன்று, அவர் உண்மை உள்ளவர், நேர்மையானவர், உத்தமர். 2வது, ஆற்றல் உள்ளவர். இவரை தான் நான் நம்பி நான் நடக்கிறேன் அப்படின்னா என்னுடைய எந்த சூழ்நிலைகளிலும் அவர் என்னை என்ன செய்ய முடியும். கர்த்தர் விசுவாசத்தின் அளவுக்கு தக்கதான் நமக்கு பலனை கொடுக்குறார். அப்படிதானே நம்ம எபிரேயர்ல படிச்சோம்ல, விசுவாசத்தை நம்புற அளவுக்கு அவனுக்கு என்ன செய்யறாரு, அவரை விசுவாசிப்பவனுக்கு பலன் தருகிறார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசத்தினுடைய பார்வை, கண்ணோட்டம் மாறணும். அவர் வானத்தையும் பூமியையும் படைக்கும் ஆற்றல் கொண்டவராக இருக்கிறாரு. அப்போ அவரை நான் விசுவாசிப்பது இந்த பூமியில் நடக்கிற சின்ன பிரச்சனைகளுக்காக, எங்கள் வீட்டில் நடக்கிற சின்ன பிரச்சனைகளுக்காக, குடும்பத்தில் நடக்கிற சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் மனம் நொந்து போவது தேவனுடைய சித்தமே அல்ல. அது என்னுடைய விசுவாச ஓட்டத்தை என்ன செய்யும், ஸ்லோ டவுன் பண்ணும். எதெல்லாம் என்னுடைய விசுவாசத்தை ஸ்லோ டவுன் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துட்டோம்னாலே அந்தந்த காரியத்திற்கு நம்ம என்ன செய்ய முடியும், விலகி ஓடுவதற்கு ஏதுவாக இருக்கும். பாருங்க, அடுத்தது பாருங்களேன். இது ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசி நாம் ஜெபிப்போம். சங்கீதம் 66:3 வசனம். சங்கீதம் 66 சங்கீதத்தில் 3வது வசனத்தை கூட, தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறீர், உமது மகத்துவமான வல்லமையின் நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஹல்லேலூயா. உமது மகத்துவமான வல்லமையின் நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். The greatness of your power enemy shall submit. உம்முடைய வல்லமையினாலே சத்துருக்கள் என்ன செய்வாங்களாம், இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவங்க அடங்கி இருப்பாங்க. அப்போ என்னுடைய சத்ரு யார், என்னை விழத்தழுகிறவன் யார், என்னுடைய விசுவாசத்தை குலைக்க செய்கிறவன் யார் என்பதை நான் அடையாளம் கண்டு அவன் என்ன செய்யணும், அடக்க கற்றுக்கொள்ளணும். இல்ல, அடக்குமுறையை நம்ம அங்கதான் செயல்படுத்தணும், வீடுகள்ல இல்ல.
சத்துருவை அடக்க கற்றுக்கொண்டோம் என்றால் விசுவாசத்தின் வளர்ச்சியை நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க, தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஒரு நாள் இரவில் சிறைச்சாலையில் கைதியாக இருந்த ஒரு மனிதன் ஒரே இரவில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்து என்ன செய்யறான்? நிற்கும்படி கர்த்தர் செய்கிறார். அப்ப என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எப்படிப்பட்ட சிறைச்சாலை அனுபவமா இருந்தாலும் ஒரே இரவில் கர்த்தர் அதை மாற்றக்கூடிய வல்லவராக இருக்கிறார். ஆரோனோடு கூட போட்டி போட்டு 12 கோத்திரத்தின் பிரபுக்கள் அவர்களும் தன்னுடைய பங்குக்கு கட்டைகளை எடுத்து கொண்டு போய் நிற்கிறாங்க. ஆனால் ஒரே இரவில் ஆரோனுடைய கோல் மாத்திரம் துளிர்த்தது, பூத்தது, கனியை தந்தது. ஒரே இரவில் நடக்குமா? ஒரு காஞ்சு போன ஒரு கட்டை துளிர்க்கவும் பூக்கவும் கனி கொடுக்கவும் வல்லமை ஆற்றல் உள்ள கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். அப்படிதானே? அப்போ உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்க முதல்ல கர்த்தருக்கு தெரியப்படுத்தணும். கர்த்தாவே, இந்த சூழ்நிலைகளில் இருந்தும் என்னை நீர் என்ன செய்ய முடியும்? என்னுடைய ஆவிக்குரிய என்னுடைய விசுவாச வாழ்க்கை வளர்த்தெடுப்பதற்கு நேராக என்னை ஒப்பு கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன். உங்களுக்கு முன்பதாக நிற்கிற பெரிய பிரச்சனை, நீங்க பிரச்சனையை எவ்வளோ பெருசோ அது தேவையே கிடையாது. எவ்வளோ பெரிய அளவு அதை மெஷர் பண்றதுக்கு உங்களை சொல்லவே இல்லை. அதை பார்த்து பேசதான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். மீதியானியர்கள் வெட்டுக்கிளி போல ஒரு பெரிய சேனையோடு கூட வந்தாங்க. கிதியோன் கையில் என்ன கொடுக்கப்பட்டது? யானைப்படை கொடுக்கப்பட்டதா? பானைப்படை தான் கொடுக்கப்பட்டது. அப்படிதானே? நம்மளா இருந்தா என்ன செய்யணும்? நான் உன்னை பார்க்குறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ அவனோட போ, உனக்கு 10,000 யானைப்படை கொடுக்குறேன்னு சொன்னாரா? அது கூட அதிகம்னு சொல்லிட்டு எத்தனை சொன்னாரு? வெறும் 300 பானை தான். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கர்த்தாவே, நான் எதை கேட்டேன், நீர் என்னதுக்கு? ஒருவேளை நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சுக்கலையா அப்படி நம்ம கேட்குறோம்ல. கர்த்தாவே, என்னுடைய பிரச்சனையில் நீ புரிந்து கொள்ளவே மாட்டீரா? அவருக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் உனக்கு தேவை யானை இல்லை, உனக்கு பானை போதும். தீவிட்டி அவன் யோசிச்சிருப்பான், இருளோடு இருலாம் நானே சத்துரு அப்படியே அங்கே வரானா நான் அந்த பக்கம் லெஃப்டில் போய் அப்படியே போயிடலான்னு நினச்சேன். ஆனால் தீவெட்டியை நான் பிடிச்சிருந்தா நான் எங்கே நிற்கிறேன்னு வேற தெரியும் இல்லை? இப்படிலாம் யோசிப்பீங்களா நீங்கள்? நான் மட்டும்தான் அப்படி யோசிக்கிறேன்னா? கிதியோன் ஸ்தானத்துலேருந்து யோசிச்சு பாருங்க. அவன் ஃபஸ்ட்டு ஒரு பயப்படுகிற ஒரு நபர். அவன் கையில் ஒரு தீவெட்டியை கொடுத்து அங்கே கும்பலாக ஒரு ஆள் வராங்க, அவனை போய் நீ அடித்து தூள் கலப்பு, பானையை அவனுக்கு கொடுக்குறேன், 2வது தீவெட்டியை கொடுக்குறேன், 3வது என்னது? ஆமாம், நான் எங்கே இருக்கிறேன், நான் ஒளிஞ்சிக்கிட்டு இல்லாமல் எக்காலத்தை வேற ஊதி நான் இங்கே தான் பாருக்கேன், என்னை வந்து காலி பண்ணிட்டு போங்கன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் அவன் எவ்வளோ தூரத்துக்கு தேவனை விசுவாசித்தான் பாருங்க. ஒரு பெரிய சேனை, அந்த சேனை எப்படி இருந்ததுதான்? வெட்டுக்கிளி போல அந்த சேனை கூடி இருந்தது. ஆனால் அவன் ஒரு மனிதனாய் கர்த்தரை அவன் அந்த விசுவாசத்தை அவனுக்கு கர்த்தர் ஊற்றிக்கிட்டே இருக்கிறார். ஒரு மனிதனாய் முறியடித்தான். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க உங்களுடைய ஒரு நபரை கொண்டு தான் நீங்க சந்திக்கின்ற பிரச்சனைகளை நீங்க ஒரு நபராய் முறியடிப்பீர்கள். உங்களுக்கு ஹெல்ப் வேற யாரும் தேவை கிடையாது. கர்த்தரை மாத்திரம் நீங்க பற்றி கொண்டவர்களா இருந்தா விசுவாசத்தில் வல்லவர்களானார்கள் என்று சொல்லி எபிரேயர்ல 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். விசுவாசத்தில் வல்லவர்கள் ஆனுனா, இந்த விசுவாசம்னா என்னன்னு இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டோம். ஜெபிப்பதில் விசுவாசம், உபவாசிப்பதில் விசுவாசத்தை எனக்கு காண்பிப்பது அல்ல. நான் கேட்ட எனக்கு வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட வார்த்தையின் அடிப்படையில் நான் கர்த்தர் உண்மையுள்ளவர், கர்த்தர் அவர் நேர்மையானவர், அவர் ஆற்றல் உள்ளவர் என்று நம்பி அந்த வசனத்தின் அடிப்படையில் நான் செயல்பட ஆரம்பிக்கிறேன் பாருங்க. அந்த செயல்பாடு தான் விசுவாசம். அந்த செயல்பாடு உங்களை அடுத்த ஸ்தானத்திற்கு நேராய் கொண்டு செல்லும். ஒரு விஷயம் நாம் எழுந்திருப்போம்.